बुद्धं शरणं गच्छामि। குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 7 விதமான ஆசைகள் சொல்றாரு புத்தர். என்னென்ன ஆசை அப்படின்னா, நம்பர் 1, விவேகத்தோடு யோசிச்சோம் அப்படின்னா, மனக்கட்டுப்பாடு அப்படின்ற ஒன்றின் மூலமே ஆசைகளை நம்மால் தடுக்க முடியும். ஸோ அவர் சொல்றது நம்பர் 1, மனக்கட்டுப்பாட்டால் மட்டுமே விளக்கப்பட வேண்டிய ஆசைகள். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்கிறேனே. காலையில் எந்திரிச்சு தியானம் பண்ணணும், யோகா பண்ணணும்னு நினைக்கிறோம். நைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு படுக்கிறோம். 6 மணிக்கு எந்திரிக்கிறப்ப என்ன ஆகும்? எந்திரிக்க முடியுமா நமக்கு? அப்படியே தூக்கம் சொக்கும். ஏன்னா ராத்திரி ஃபோனை பார்த்துருப்போம், டிவியை பார்த்துருப்போம், அல்லது நிறையா சாப்பிட்ருப்போம், லேட்டாக சாப்பிட்ருப்போம். இதெல்லாம் காலையில் தூக்கத்துக்கு வழிவகுக்கும். 4 மணி 4:30 மணிக்கு நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய வாழ்க்கை முறை இருக்குது. அதுக்கு போகலை நம்ம. அப்போ எந்திரிக்க விடாமல் உங்கள் தூக்கம் உங்களை என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் தூங்கும் அப்படின்னு சொல்லும். அப்போ நாம் கைக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தூக்கத்தினால் நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும், துன்பத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதை யார் சொல்றா? வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு. 4 குணம் இருந்துச்சு அப்படின்னா அந்த 4 குணமும் நம்ம வாழ்க்கையில கெட்டு சீரழிஞ்சு சின்ன பின்னமாக்கி நடுத்தரில் நிற்க வைக்குமா. நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். அதுல துயில். அப்ப துயில் அப்படின்ற துயில்னா தூக்கம். தூக்கம்ன்றது இரவு தூக்கத்தை அவங்க சொல்லல, தேவையில்லாத தூக்கத்தை சொல்றாங்க. அப்ப காலையில எழுந்திருக்கிறப்போ உங்களை தூக்கம் விடலைன்னு வைங்க, உங்களை ஆட்கொள்ளுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த குறளை ஒரு தரம் சொல்லி பார்க்கணும். நெடுநீர் மறதி மடி துயில் 4ம் கெடுநீரார் காமக்கலன். வந்துருச்சா? அப்ப என்ன செய்வோம்? டக்குனு துள்ளி வந்துருச்சிரும். நம்மளை நாமளே கெடுத்துக்கிற கூடாது, நம்ம வாழ்க்கைய மருத்துவரை நோக்கியே நடைபெற வைக்கக்கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பயிற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும் அப்படின்னு 6 மணி இல்லை 5:30 மணிக்கே நீங்க எந்திரிச்சிருவீங்க. நாளே அதுக்குரிய வாழ்க்கை வாழ்வீங்க. இது மனக்கட்டுப்பாடால் விளக்க வேண்டிய ஆசை. தூங்கணுன்றது அந்த ஆசையை மனக்கட்டுப்பாட்டால் விளக்க முடியும். நம்பர் 2, அனுபவித்து விளக்கப்பட வேண்டிய ஆசை. பெரிய அளவுல இருக்கு, சிம்பிளா டச் பண்ணும். அனுபவித்து விளக்கப்பட வேண்டிய ஆசைகள். சாப்பிட்டாதான் பசி போகும், தண்ணி குடிச்சாதான் தாகம் தீரும். அப்ப இதெல்லாம் அனுபவித்து விளக்கப்பட வேண்டிய ஆசை. சிலவை 3வது, சகித்து விளக்கப்பட வேண்டிய ஆசைகள். டாலரன்ஸ் அப்படின்னும். வேற வழியே கிடையாது. சொந்த வீட்டில் இருக்கப்ப பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் கடாமுடான்னு இருந்தாங்கன்னு நீங்க என்ன செய்ய முடியும்? சகித்துத்தான் போக வேண்டும். இன்னைக்கு மாமனார் மாமியார் மருமக நாத்தனா இவங்களுக்குள்ளலாம் நம்ம தாய்மார்கள் சகித்து போறாங்க பார்த்தீங்களா? அனுபவிக்கிறப்ப தெரியும். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லலை. அந்தந்த அனுபவப்பட்டவங்களுக்கு மட்டுமே அவர்களுடைய துன்பம் துயரம் புரியும். அதுக்காக சொல்றேன் நான். அப்ப சிலவற்றை சகித்துத்தான் கடக்க வேண்டும். 4வது ஆசை புறக்கணித்து, நிராகரித்து, பொருட்படுத்தாமல் விளக்கப்பட வேண்டிய ஆசைகள் அப்படின்னு புத்தர் நிறைய இருக்கு. இது ஏதாவது நம்மளை அறியாமலே நமக்கு, இப்ப சினிமா படம் எல்லாரும் பார்க்குறோம். நடிகையை கல்யாணம் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அந்த ஆசை வரும். என்ன செய்யணும்?
பொருட்படுத்தவே கூடாது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்ல. நம்ம எதுக்கு அத போய் யோசிச்சுக்கிட்டு? ஹீரோ ஆகணும்னு ஆசை வரும். ஒரு ஹீரோ வந்து டாம் டூம்னு அடிச்சு தூக்கி போடுறப்ப, ஒரு ரொமான்ஸ் சாங்கு, ஒரு டூயட் போடுறப்ப நமக்கு என்ன வரும்? ஹீரோவா ஒரு நம்மள அறியாமலே உணர்வு, ஆசை வந்துரும். வாய்ப்பு இருக்கா? ஹீரோவா நடிக்க போயி, வாழ்க்கைய தொலைச்சு, எல்லா விதமான துன்பத்துக்கும் ஆளாகி, தற்கொலை பண்ணவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி ஹீரோயினா போயி, வேறு விதமான நிலைக்கு ஆளானவங்க, பெண்கள் நெறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? இந்த மாரி ஆசைகள்லாம் வந்துச்சுன்னா, இக்னோர் பண்ணிறணும். இதுக்கு அடுத்து ஒரு ஆசை இருக்கு. 5வது ஆசை. புத்தர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இப்ப கோயில்ல செதற்காய் போடுவோம் பாருங்க. அடிச்சு சிதறடிக்கிறது. அந்த மாரி சில ஆசைகள் வந்துச்சு அப்டின்னா, அத என்ன செய்யணும்? அடிச்சு சிதறடிக்கிற மாரி நம்மளுடைய விவேகத்தை கூட்டிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் நானு. ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்ட ஒருத்தரு சும்மா இருக்க முடியாது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கு மட்டும் சொல்றேன். சும்மா இருக்க முடியாது. அவர் என்ன செய்வாரு அப்டின்னா, பார்க்கிறவன பூரா மொறச்சு மொறச்சு பார்ப்பாரு. அடிச்சு அவன அப்டியே சுக்குநூறா ஆக்கணும் போல பார்ப்பாரு. இது ஒரு ஆசை தான். இந்த மாரி பல உணர்வுகள் இருக்கு. நான் ஐம்புலனும் சேர்ந்து சொல்றேன். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விவேகத்தால், புத்தியால், ஞானத்தால் ஒண்ணும் வேணாம். சட்டத்தாலாவது, சட்டத்தினுடைய விளைவுகளை உணர்ந்தாவது அந்த ஆசைகள செதறுகாய அடிச்சு நொறுக்குற மாரி அடிச்சு நொறுக்கலைன்னா, அந்த ஆசை என்றாவது ஒரு நாள் செயல்பட வைக்கும். அப்ப விளைவு ரொம்ப துன்பமானதாக இருக்கும். 6வது, ஒரு ஆசை வருதுன்னு வைங்க. அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆசையில வந்து நம்ம வச்சிரணும். உதாரணத்துக்கு, எனக்கு பசிக்குது. இது வரலாம். அப்ப பிரியாணியே தான் வேணுமா? அப்படின்ற மாரி பிரியாணி கேட்கும் ஆசை. நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு மாற்றா, பிரியாணி இல்ல, உனக்கு புளியோதரை தான் கிடைக்கும். அப்படின்னு புளியோதரைய குடுத்து அந்த ஆசைய மாத்திரணும். இது மாற்று ஆசைகளை குடுத்து அத சரி பண்றோம். ஏன்னா, மனிதனுக்கு வந்து வெரைட்டி ரைஸும் மனிதனுக்குன்றது நம்ம தென்னிந்திய தமிழர்கள வச்சுக்குவோமே. அந்த மாரி ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க சூழலுக்கு தகுந்த மாரி மாற்று ஆசைகள குடுத்து மாத்திக்கணும். அப்ப இப்ப ஒரு பெரிய பாடி பில்டர் இருந்திருக்காரு. அவரு தண்ணி குடிக்கிறப்பயே, அந்த தண்ணிய என்னவா நெனச்சு குடிப்பாராம் அப்டின்னா, 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கிறோம் அப்டின்னா, 1/2 லிட்டர் பால் குடிக்கிற மாரி நெனச்சு குடிப்பாராம். அத வந்து அத மில்க்கா ஃபீல் பண்ணி, அந்த ஜக்க எடுத்து வச்சு, அத மில்க்கா ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் குடிப்பாராம். சிப் சிப்பா. அந்த மாரி பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சுன்னா, புளியோதரைய பிரியாணியா நெனச்சு சாப்பிட்டுக்கிறது. நான் சொல்றது ஒரு சின்னங்கருங்க சிறு உதாரணம் சொல்றேன். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன்னா, நெறைய விஷயத்த நம்ம நம்ம குறுக்குடு மைண்டு. எல்லா வில்லங்கத்தனமான வேலையும் பார்க்கும். தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மனதை சிறிது உயர்நிலையில் நிறுத்தி, புத்தருடைய இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால, சில ஆசைகளுக்கு மாற்றாக வேறு ஆசைகளை புகுத்தி, அதிலிருந்து நம்ம விலக முடியும். இறுதியா 7வது ஆசை, பயிற்சியின் மூலமே விலக்கக்கூடிய சில ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகள தொடர் பயிற்சி செய்வதன் மூலம் அதுக்கு தான் முதல்ல சொன்னேன் பாருங்க. வேதாத்திரி ஐயா குடுத்த எண்ணம் சீரமைத்தல், அகச் சீரமைத்தல் அப்படின்ற மாரி, இந்த ஆசை ஏன் வந்துச்சு? இதனுடைய ஆணி வேர் என்ன? எப்ப இருந்து இந்த ஆசை இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம்ல பிறருடைய கவனத்தை ஈர்க்கிற மாரி ஒரு பையன் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு வகுப்புலயும் சேட்டை பண்ணுவான். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தையானது, அதாவது அந்த பையன் சிறு வயதில் அன்பிற்காக ஏங்கி, பெற்றோர்களால் அரவணைக்காமல், அன்பு செலுத்தாமல், ஆ ஆதரவில்லாமல் வளர்க்கப்பட்ட குழந்தைகள், பிறருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக கிளாஸ்ல உட்கார்ந்து ஏதாவது டுபாக்கூரு வேலை, உல்டா வேலை பண்ணிட்டு இருக்குது. அவனால ஆசிரியருக்கும் இடையூறு,
வகுப்புல இருக்க மற்ற மாணவர்களுக்கும் இடையூறு. அப்ப ஒரு ஆசை வருது அப்படின்னா, ஏன் வந்துச்சு? நம்மளுடைய குழந்தைகள் வயசுல, குழந்தை பருவத்துல நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்து, அது சப்ரஸ் ஆயி அதாவது அடக்கி வைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அது வேறு விதமா வெளிப்படும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு காலேஜ் புரொஃபசர் ஷூவா வாங்கி அடுக்கி வைப்பாரு. நல்லா கவனிங்க. ஷூ கால்ல மாட்ட முடியும் காலணி ஷூ. அது ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் சேல்லயும் போய் ஷூ வாங்கி அடுக்கி வச்சுருவாரு. ஷூ இருக்கும். நெறைய ஷூ இருக்கு. ஆனாலும் ஏதாச்சும் ஒரு ஷூ வாங்குனா தான் அவருக்கு நிம்மதி. பர்ச்சேசிங் மேனியா. அந்த மாரி ஆசைகளை ஆராய்ந்து பார்த்து, இந்த ஆசை ஏன் வந்துச்சு? இதனுடைய ஆணி வேர் எங்க? இந்த ஜென்மமா? போன ஜென்மமா? அல்லது ஏதாவது பாதிப்பின் காரணமாகவா? அப்படின்றதெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து, விவேகத்தோடு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தால், இந்த 7 விதமான ஆசைகளிலிருந்து நம்மால் விடுபட முடியும். தன்னல பேராசை இல்லாமல் வாழ முடியும். பிறர் நல விருப்பம் கொண்டு, பிறர் நலத்தில் ஆசை கொண்டு, பிற உயிர்கள் நன்மைக்காக ஆசை கொண்டு, நம் ஆசைகளை உயர்நிலை பக்குவமாக்கி, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வதற்காக வாழ முடியும். இது ஒரு அற்புதமான பக்குவ நிலை. புத்தர் கூறிய இந்த 7 ஆசைகளை புரிந்து கொள்வோம். அதன் வழி நடந்து, தேவையற்றவைகளை தவிர்த்துவிட்டு, தேவையானவற்றை சேர்த்துக்கொண்ட தேவையான விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்தி, வளர்த்துக் கொண்டே சென்று ஆலமரம் போல் நல்லவற்றை வளர்த்து, இளைய முள் மரம் கொள்க அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்க மாரி, அன்னெசசரி லைக் டிசையர் அல்லது விருப்பம், ஆசைகளை அந்த ஆசை வரும்பொழுது இளைய முள் மரத்தை புடுங்கி எறிவது போல, சிறு ஆசை எண்ணம் வரும்பொழுது யோசித்து, விவேகத்தோடு யோசித்து ஆசைகளை நீக்கி, தன்னல பேராசையை நீக்கி, துன்பமற்ற வாழ்வை வாழ்ந்து, நிப்பானத்தை இப்பிறவிலேயே அடைவ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நமோ புத்தாய. நன்றி, வணக்கம்.